அதனால தான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம், கர்த்தருக்காக எழும்பணும்னு நினைக்கிறோம், ஆண்டவருக்காக என்னென்னமோ செய்யணும்னு நினைக்கிறோம். அது எல்லாமே தலைகீழா தான் நடக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆமா பாஸ்டர், நாங்களும் ஜெபிக்கணும்னு தான் நினைக்கிறோம், நாங்களும் ஒழுங்கா திருந்தணும்னு தான் நினைக்கிறோம், நாங்களும் ஊழியம் செய்யணும்னு தான் நினைக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும், பிள்ளைங்களெல்லாம் நல்லா வளர்க்கணும் தான் நினைக்கிறோம், எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு பாஸ்டர். நல்லா கவனிங்க, உங்க கையை விட்டு போயிருக்கலாம், கர்த்தர் கையை விட்டு எங்கேயும் என்ன பண்ண முடியாது. பக்கத்துல சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க உங்க கையை விட்டு போயிருக்கலாம், ஆனா கர்த்தர் கையை விட்டு போக முடியாது. இன்னும் விசுவாசமா சொல்லலாமா? கையில கர்த்தர் கரத்துல இருந்து பறித்து கொள்ற அளவுக்கு ஒரு கொம்பன் இதுக்கு இப்ப பிறக்கவும் இல்லை, இன்னும் பிறக்கவும் முடியாது. இப்ப அப்படியே கண்ணை மூடி பாருங்க, உங்க பிள்ளைங்க கர்த்தர் கையில தான் இருக்கிறாங்க. கண்ணை மூடி பாருங்க, உண்மை. ஆனா கர்த்தர் கையை விட்டு போக